Hi friends, welcome to my channel SKage of Information. இந்தியன் ஆர்மியோட ரிசல்ட் வந்து இன்னையிலேருந்து வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு வீடியோ பொறுத்த வரைக்கும் அடுத்த ஸ்டேஜாக ஃபிசிக்கல் வந்து எப்போ இருக்கும் அண்ட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், தமிழ்நாடுக்கான ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 இல்லை 3 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். இப்போ வந்து நார்த்து சைடில் உள்ள ஸ்டேட்ஸ்க்கெலாம் வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்குமே 2 நாளுக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். லாஸ்ட் இயர் ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜாக வச்சாங்க. அதாவது ஒரு ZRO, இப்போ சென்னைக்கு கீழே வந்து 6 ஏரோ இருக்குது. இதில் வந்து 4 ஏரோவுக்கு ஃபஸ்ட்டு பேஜாகவும், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு செப்டம்பர் மந்த்துக்குள்ளே ஃபிசிக்கல் மெடிக்கல் எல்லாம் முடித்து ஓவரால் ரிலீஸ் பண்ணி செப்டம்பர் எண்டில் ட்ரைனிங்க்கு அனுப்புனாங்க. மீதமுள்ள 2 ஏரோ பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் தான் ஃபிசிக்கல் நடத்துனாங்க அண்ட் பிப்ரவரியில் ரிசல்ட்டு விட்டு ஏப்ரல் எண்டிங்கில் ட்ரைனிங்கும் போயிட்டாங்க. ஓகே, இப்போது ஃபிசிக்கலுக்கான டேட் பொறுத்த வரைக்கும் ஏரோ சென்னை, ஏரோ கோயம்புத்தூருக்கு கண்டிப்பாக மினிமம் 2-3 மந்த்ஸாவது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஏரோ திருச்சி பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 1 மந்த்து தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஏப்ரல் எண்டிங்கில் எக்ஸாம் முடிஞ்சு மே 20 அப்போ ரிசல்ட் விட்டாங்க. அடுத்ததாக கரெக்டாக ஒரு 1 மந்த் தான் கேப் இருந்துச்சு. ஏரோ திருச்சிக்கு ஜூலை 1 to ஜூலை 6க்குள்ளேயே ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க. உங்களுக்கான ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் செப்டம்பரில் வந்துச்சு அண்ட் செப்டம்பர் எண்ட்லேயே அவங்க ட்ரைனிங்கும் போயிட்டாங்க. வரைக்கும் ஏரோ சென்னை அண்ட் கோயம்புத்தூருக்கு வந்து டைம் இருக்குது. நீங்களோட ஸ்டெமினா வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதிகமான லாங் ரன்னிங் போங்க. ஆனால் ஏரோ திருச்சி வந்து சீக்கிரமாகவே டைமிங் வைக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஜிடி, ட்ரேடு, டெக்னிக்கல் எல்லாருக்குமே நீங்கள் 20 கொஸ்டின் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலுக்கு கூப்பிட வாய்ப்பு இருக்குது. 25, 28 இவ்வளோ கொஸ்டின் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். 25 போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்கல் பண்ணலாம். உங்கள் நேம் வந்து ஷார்ட் லிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் 20 போட்டிருந்தாலுமே உங்களுக்குமே சான்சஸ் இருக்குது. இதில் வந்து கிளர்க்குக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமான கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்குமே அந்த லெவலில் தான் இருக்கும். கிளர்க்கோட வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஏரோவுக்கு 1, 2 சம்டைம்ஸ் வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் வந்து அதோட கட் ஆஃப் வந்து எப்போயுமே அதிகமாக தான் இருக்குது. நர்சிங் அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 25 இல்லை ஒரு 23 அந்த மாதிரி கரெக்டாக அடிச்சிருக்கீங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு 90 to 100 மார்க் வருதுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபிசிக்கல் கால்ஃபர் பண்ணுவாங்க. ஒரு 110 to 120 மார்க் இருந்துச்சுன்னா உங்களால் ஓவராலுமே கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்னைக்கு கீழே உள்ள எல்லா ஏரோக்குமே இன்னும் 2 நாளில் வந்து கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.